வணக்கம் மேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூடில் வக்கரமாக இருக்கார். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஒரு உணர்வுகள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதன் வியாழனில் வந்து ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு டென்ஷனை போட்டுக்கிட்டு ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், அது வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ சில நேரம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளை நினச்சி ஐயோ என்னடா அது இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல யோகங்களையும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்பொழுது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது 4, 7, 9னும்போது அம்மா, மனைவி மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். யாராச்சும் ஒரு ரூட்டில் வந்து ஒரு செலவுகளை இழுத்து விட்ருவாங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் அலையிறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை சிறப்பாக கொடுத்தாலும் அந்த புதன் வியாழன் கிழமைகளில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ஆகிடும். கொஞ்சம் கவனம், ஏன்னா அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி அப்பா மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயம் சின்ன ஒரு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நிறைய மன உளைச்சல்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஐயோ இது என்னாச்சு அது என்னாச்சு சொல்லி கேள்விகளை போட்டு தொலைச்செடுக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் சந்திரன் போகும்போது நல்ல ஒரு விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருக்கிறதுல வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மன உளைச்சல்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களப்போ கொஞ்சமாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், நம்ம நினச்ச வேகத்தில் வேலை நடக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களையும் கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொடுத்துரும். பட் இருந்தாலும் ஏன் எமோஷன்ஸ் கூட அந்த செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது இந்த வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாகவும் ஒரு எமோஷனலாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய கேள்விகள், நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு காலகட்டம் தான், அதுக்கப்புறம் மாறிடும்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துரும். இந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ், புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். இந்த சந்திராஷ்டமங்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் மீன லக்னமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ராசியிலே ராகு இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம். குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கோ ஒரு பெருசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிறத கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது, அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கெலாம் கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதுக்காக மீன லக்னமாக வந்து குரு தசாபத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3 தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி வந்து 12ஆம் அதிபதி வந்து ராசியுடைய ஒரு ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும். நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து அப்படி இப்படி செலவு பண்ணால் தான் அடுத்த லெவல் போகிறதுன்றதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. உங்களுடைய மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக நிறையா வந்து எஃபோர்ட் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 9இல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய செலவுகள், அதாவது பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் மனைவி மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில பேர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் வந்து விசா ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயங்களும் செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசாபத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள், நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறனால ஒரு ஈஸ்வர வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரதோஷ காலங்கள்லையும் போய் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த விபரீத ராஜயோகங்கிறது 3 8ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள்லாம் கிடச்சி ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், வராத பணம் திடீர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா, மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகிறது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும், ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும், ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும்.
அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம், அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.